குடியும் கடனும் இல்லாமல் வாழ்கிறேன் எப்படி? என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒரு கஸ்டமர் வீட்டில் சோபா அடிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். அதுக்கு பக்கத்தில் பயங்கர சண்டை நடக்குது. நல்ல கொஞ்சம் டீசெண்டான ஏரியா. நான் அவர் முகத்தை பார்த்தேன், அவர் என் முகத்தை பார்த்தாரு. என்ன சார் பயங்கர சவுண்டாக இருக்குண்ணே. ஆமாம் சார், நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு சார். எங்கள் அப்பாவுக்கு அப்பா குடிக்கு அடிமையாகி குடினால் உடல் பாகம் வந்து எங்கள் அப்பாவுக்கு 14 வயசு இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டார் சார். அப்புறம் எங்கள் அப்பாவை கஷ்டப்பட்டு எங்கள் பாட்டி வளர்த்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் அப்பா கூட சித்தப்பா பெரியப்பா குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் 2வது மகன் 3 பேரும் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. அப்பா மகன் 2வது மகன் 3 பேரும் ஒன்றா உட்காந்து அடிப்பாங்க. எங்கள் சித்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க 3 பேருமே கூலி தொழிலுக்கு தான் போவாங்க. அன்றைய காலகட்டத்துக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும். இப்பவும் சரி சார், இந்த கூலி தொழிலில் வாங்குறவங்க அந்த கூலி தொழிலை ஒழுங்காக வீட்டுக்கு கொடுத்து செலவு மிச்சப்படுத்தினா அவங்களே பணக்காரங்க தான் சார். ஆனால் பாருங்கள், அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கும். ஒன்று வட்டிக்கு வாங்குவாங்க, இல்லைன்னா தண்ணி அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சிக்குவாங்க. இப்படி தான் சார் நானும் இருந்தேன். அப்புறம் நான் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே பழகிட்டு இருக்கும்போது ஒரு மத குருமார்கிட்ட போய் மாட்டினேன் சார். மதங்களை போதிக்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட போதிக்கும்போது அவர் சொன்ன அறிவுரைகள் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் சொன்ன அறிவுரை எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் சும்மா பெருசாலாம் ஒன்றும் கேட்கல சார். கடவுள்னா என்ன உனக்கு தெரியுமா, தெரிஞ்சதை சொல்லுன்னாரு. அப்படியே முழித்தேன். சொன்னார், இப்படி தான் 80 பேர் இருக்காங்க, 85 பேர் இருக்காங்க. கடவுளை கும்பிடுவாங்க, மாலை போடுவாங்க, சாமி ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சரக்கு அடிப்பாங்க, தண்டல் வாங்குவாங்க, குறிப்பிட்ட காலங்கள் வந்தவுடனே இறந்து போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கையின் ரொட்டேஷன். இதில் படித்தவங்களும் இன்க்ளூடிங். அப்போ கடவுளை நான் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது இந்த கடவுளில் 3 மதங்களை எடுத்துக்கிட்டாலும் பாரு, இஸ்லாமிய மதத்தில் 5 வேளை தொழுகை பண்ணுறாங்க, உண்மையை பேசணுங்கிறாங்க. அமைதியாக வாழ்கிற முஸ்லீம்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க குடும்பம் நல்லாவே இருக்குது. அமைதியாக வாழ்கிற இஸ்லாமிய குடும்பம் 5 வேளை தொழுது சமாதானமாக தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் இந்து மதத்தில் ஒரு சமுதாயத்துக்காரங்களை பாருங்கள், அவங்க காலையில் எழுந்திரிச்சு தன் கடமைகளை செய்து கடவுளை தொழுது டைமிங்கில் வேலை முடித்து அவங்களும் நல்லாவே இருக்கிறாங்க. அப்படியே கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துக்கிட்டாலும் டெய்லி பைபிளை படித்து கடவுளுக்கு பயந்து நியாயமாக நடக்கிற மனுஷங்க நல்லாவே இருக்கிறாங்க. ஆனால் இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு 10-15% தான் இருக்குது. மீதி 80 பேர் எல்லா மதத்துலேயும் கஷ்டப்படுறாங்க. இந்த எல்லா மதத்துக்குள்ளேயும் போடுறது வட்டி, சண்டை, குடி. சண்டை, வட்டி, குடி, இதை 3 மாற்றி மாற்றி சொல்லலாம். இந்த குடிகார பக்கத்தில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் புள்ள 3 பேரும் குடிச்சிட்டாங்க. குடினால வீட்டில் சண்டை நடக்குது சார். இந்த குடித்ததுனால என்ன சார் வித்தியாசம் கிடைக்கிது அப்படின்னு அந்த குரு கேட்டார். ஒரு பழத்தை சாப்பிட்டா உடம்புல சத்து கிடைக்குது, நல்ல ஹெல்த்து கிடைக்குது. குடியை குடித்தா கெட்டு தான் போகுது. அது அப்பாவுக்கே தெரியாதா, பிள்ளைக்கு தெரியாதான்னா அது அவங்களுடைய வாழ்வியல் கல்ச்சரல் ஆகிப்போச்சு. அந்த இடத்துல இருந்து தான் இந்த மத குருமார்ட்ட நான் போகும்போது தான் இந்த உலகத்தை நான் கொஞ்சம் மேலே நின்று பார்த்தேன், டோனில் இருந்து பார்த்தேன். சில வீடுகளில் பெண்களே குடிக்கிறாங்க சார். பக்கத்தில் 4வது வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த தெருவில் ஒரு குடிகாரன் இருக்கான். அவங்ககிட்ட காசு கொடுத்து சரக்கு வாங்கி அவங்க வீட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி லேடிஸுங்களும் குடிச்சிக்கிட்டு தாங்க சார் இருக்காங்க. அப்போ அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகி வரணும்னா ஒரு மதம் நம்மளை நல்வழி படுத்தும். ஒரு மதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனால் அந்த உலகமும் உங்களுக்கு நல்வழி படுத்தும். சிலவங்க மதத்தில் போயிட்டு சம்பாதிக்கிறதும் இருக்குங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சில் ஒரு ஃபாதராக இருக்கிறாங்கன்னா அந்த பெரிய சர்ச்சி ஃபாதராக சாதாரண மனுஷன் போகிறது ரொம்ப கஷ்டம். படிக்கணும், பிரச்சனை வரணும், ஏகப்பட்ட தொல்லையை தாண்டி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம்.
அதே ஒரு இந்து கோயிலில், ஒரு பெரிய கோயிலில் பூஜாரியாக இருந்து வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க போனாலும் கஷ்டம். இது இஸ்லாமிய மதத்தில் போனாலும், பெரிய இடத்துக்கு போனாலும் கஷ்டம். மதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வழிவகுக்குது, மனதுக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கும் வழிவகுக்குது. மதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வழிவகுக்குது, மனசில் சமாதானம் கொடுக்கறதுக்கும் வழிவகுக்குது. நான்லாம் சமாதானத்தை தேடி போகிறோம் சார். அதனால் எனக்கு தெரிஞ்ச நன்மையை, நான் பெற்ற கடமையை பிறருக்கு சொல்கிறேன். உதாரணத்தோடு பாருங்கள், இப்போ வந்து சில ஊர்களில் வந்து இந்த கிறிஸ்தவ மதத்துலேருந்து நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. நீ ஏன் நோட்டீஸ் கொடுக்க வந்த, நீ ஏன் நோட்டீஸ் கொடுக்க வந்த, நீ எங்களை ஏன் மதம் மாற்றுற, நீ இதை ஏன் செய்கிற அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் இப்போ ஒன்று கேள்வி கேட்குறேன். நம்ம ஊரில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு, நான் இந்த மத குருவாக செயல்படுறதுக்கு முன்னக்கூட்டி இசக்கி அம்மன்னு ஒரு தெய்வம், பேச்சி அம்மன்னு ஒரு தெய்வம் இருக்கும். இந்த இசக்கி அம்மனையும் பேச்சி அம்மனையும் எங்கள் ஊரில் எங்களுக்கு சொல்லி தந்தது எல்லாமே நான் குழந்தையாக இருக்கும்போது, அந்த கோயில் பக்கத்தில் போயிடாத, அவள் பொல்லாத இசைக்கியை அடிச்சிருவா, இப்படி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார். அது ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கும். அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே குழந்தையாக இருக்கும்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தினத்தந்தியில் படித்து பார்த்தா அது அவ்வளோ பெரிய நீதி தேவதைங்க, அது அவ்வளோ பெரிய நீதி தேவதை. அந்த வரலாறை படித்தோடனே என்னடா இங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுதான் சார் மதம். கிறிஸ்தவ மதத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதங்களாக கும்பிட்டு, பைபிளில் சொன்ன விதம் வேறையாக இருக்கும், அங்கே வாழ்வியல் வேறையாக இருக்கும். இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாலும் குரானில் சொன்ன விதம் வேறையாக இருக்கும், வாழ்வியல் வேறையாக இருக்கும். இந்துக்களை எடுத்துட்டாலும் மதங்கள் சொல்கிற நல்வழிகள் வேறையாக இருக்கும், அங்கே வாழ்வியல் வேறையாக இருக்கும். இதுதான் சார் பிரச்சனை. அப்போது மதத்தை வச்சு பணமும் சம்பாதிக்கலாம், மதத்தை வச்சு மனிதன் சமாதானமும் வாழலாம். மதத்தை வச்சு பணமும் சம்பாதிக்கலாம், மதத்தை வச்சு சமாதானமாக வாழலாம். சார், நான் இப்போ மதத்தை வச்சு சமாதானம் வாழ்கிற வாழ்க்கையை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கு ஆரம்பித்தாருங்க. இப்போது சூரியன் உதிக்குது, அது 5 மணிக்கு மறைஞ்சிருது. இந்த நேரங்களில் அதிக வருமானத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க உடம்பு வலிக்குன்னு தண்ணி அடிக்க போகிறாங்க, அதில் 85%. அப்புறம் ஜாலிக்கு அடிக்கிறாங்க, கடன் வாங்கி அடிக்கிறாங்க, சண்டை போட்டு அடிக்கிறாங்க, சண்டை போடுறதுக்கு அடிக்கிறாங்க. 10 வயசு பிள்ளைய கெடுக்கிறதுக்கு கூட தண்ணி அடிச்சுட்டு தான் போகிறான். அது கஞ்சாவை அடித்தாலும் சரி, சரக்கு அடித்தாலும் சரி, பெட்ரோல் டோங்க மோந்துட்டு போனாலும் சரி, அந்த போதையில் மனுஷன் மிருகமாகி போகிறான் சார். இப்போ ஒரு 10 வயசு பொண்ணை வந்து ஒருத்தன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டா, அவனை ஊரே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனே பார்த்து 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்க. அவன் 3 மாதம் கழித்து கோர்ட்டு நியூஸ் எல்லாம் சேர்ந்து ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ போட்டு அன்னைக்கு தான் சாவானு கேட்டால் கிடையாது, அதுக்கு முன்னுக்கூட்டியே அவன் செத்துடுதான். என்னைக்கு அந்த குடியில் போய் ஒரு தவறான செயலை செய்துட்டு பின்பு வந்து மனச்சாட்சி நொந்து இருக்கும்போது அவங்கள பெற்றவங்களோ, கூட பிறந்தவங்களோ, சகோதரர்களோ, ரிலேஷன்ஸோ அவனை பெருமையாக பேசுவாங்களா, என் ரிலேஷன் சொல்லிக்கிடுவாங்களா? அவன் என்னைக்கு அந்த தப்பை குடி போதையில் செய்கிறானோ அன்னைக்கே செத்து போயிடறான். அப்போ இந்தப்பட்ட ஒரு குடியை நம்ம வீட்டுக்குள்ளே விடும்போது தாய் என்ன பண்ணுறாங்க, தந்தை என்ன பண்ணுறாங்க, மதம் என்ன பண்ணுதுன்னா கேள்விக்குறி. ஏன் சார் இந்த பிட் நோட்டீஸை கொடுத்து கொண்டு தெருவாக கொடுக்குறாங்க, நீங்களும் போங்க, இந்த கடவுள் நல்லவர், இப்போ நான் சிவன் நல்லவர், பெருமாள் நல்லவர், ராமர் நல்லவர், 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்கள். கெட்டு போகிறவங்கள 85% இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது நல்ல வழிப்பா, நீ இந்த மாதிரி நல்ல வழியில் போ, நல்ல வழியில்னு பணம் கூட சம்பாதிங்க, தப்பு இல்லையா? இப்போ ஒரு கோயிலில் போய் பணம் கொடுத்து சாமியை நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பார்க்க தானே செய்கிறீங்க. அந்த மாதிரி பணம் கொடுத்து செலவு பண்ணி 4 பேரை உற்பத்தி பண்ணி நம்ம சமுதாயம் பெருசு, நம்ம ஜாதி பெருசு, நம்ம மதம் பெருசு, இதை விட்டு விலகி போவாங்களே, 85% கெட்டு போய் இருக்கிறீங்க, நீங்கள் கெட்டு போகாதீங்கன்னு சொல்லுங்களேன். இஸ்லாம் மதத்தில் போங்களேன், இது தமிழ் முஸ்லீம், இது உருது முஸ்லீம் இல்லை, எல்லாரும் ஒரே குரானை படிக்கணும், நல்லதை செய்யும் அப்படின்னு ஒரு 10 பேரை சம்பளம் கொடுத்து அனுப்புங்களேன். கிறிஸ்தவ மதத்துக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்குறான்னா அவனை குண்டு வைக்கிறதுக்காக பணம் கொடுக்குறான், நல்லதை செய்கிறதுக்கு பணம் கொடுக்குறான், அதை வாங்கிட்டு ஒருத்தன் ஊழியம் பண்ணுறான், அவனுக்கு அது பணம் முக்கியம். அதை பணத்தை வாங்கிட்டு வந்து சொல்கிறதுனால, நல்வழியை கற்றுக்கிறதுனால இவனுக்கு முக்கியம். அப்போ நல்வழியை யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம்ல, இதுக்கே நீ தடுக்கிறா? இப்போ உங்ககிட்ட தேன் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட சாராயம் இருக்குது, தேனை நக்கிறவன் சாராயத்தை நக்கிறவன் சாராயத்தை நக்கிறான். இன்றைக்கி காலம் வரைக்கும் ஜாதி கொடுமைகள் இருந்துக்கிட்டு தானே சார் இருக்குது. இன்றைக்கி மதம் வரைக்கும் தெய்வங்களை பற்றி தெரியாமல் இருந்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க.
அப்படின்ட்டு வகை வகையாக சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது மதத்துக்கு மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு. இப்போ நான் அந்த நல்ல குருமாரோட சேர்ந்துட்டேன் சார். நான் தண்ணி அடிக்கிறதில்ல, கடன் வாங்குறதில்ல, எங்கள் சொந்த பந்தம் சண்டைக்கு வந்தாலும் நான் சண்டைக்கு போகிறதில்ல சார். 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், 8 மணி நேரம் தூங்குறேன், மதத்திலேயே கொடுத்த உடல் பயிற்சியை பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன் சார். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். நல்ல ஒரு மத மார்க்கத்தில் சேருங்க, நல்வழியை தேடுங்க, கவுடவரை கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. ஆமீன்.